கரன்சியில் முதலீடு செய்ய வைத்து கடலூர் பகுதியைச் சேர்ந்த 300 பேரிடம் ரூபாய் 4 கோடி மோசடி செய்த 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சித்திரைப்பேட்டையைச் சேர்ந்த ரெஜினா என்பவர் கும்பகோணத்தில் கிரிப்டோ கன்சல்டன்சி என்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்துள்ளார். அந்த நிறுவனத்தில் ரூபாய் 1 லட்சம் முதலீடு செய்தால் 18 மாதத்திற்கு மாதம் ரூபாய் 15,000 வீதம் நிறுவனம் வழங்கும் என்று தனது பள்ளியில் ஒன்றாக படித்த செம்மண்டலம் வில்வராயனத்தம் பகுதியைச் சேர்ந்த பாரதி என்பவரிடம் கூறி ஆசை காட்டியுள்ளார். இதை நம்பி கடந்த 2022 ரூபாய் 2 லட்சத்தை பாரதியும் கட்டியுள்ளார். மேலும் ரெஜினா சித்திரைப்பேட்டை, சாமியார்பேட்டை, தம்மணம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த சுமார் 300 பேரிடம் ரூபாய் 4 கோடி பணத்தை பெற்ற நிலையில் ரெஜினா உட்பட 4 பேரும் தலைமறைவாகினர். இந்நிலையில் தான் ஏமாந்து போனதை அறிந்த பாரதி இது தொடர்பாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராமிடம் புகார் மனு அளித்தார். இதைத் தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் விசாரணைக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் இருந்த ரெஜினா, சங்கீதா ஆகிய 2 பேரையும் பாதிக்கப்பட்டவர்கள் பிடித்து கடலூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் ஒப்படைத்தனர். அதன் பேரில் அவர்களிடம் போலீசார் விசாரித்தபோது அவர்கள் சுமார் 300 பேரிடம் ரூபாய் 4 கோடி மோசடி செய்ததை ஏற்றுக்கொண்டனர். இதையடுத்து அவர்கள் 2 பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழக அரசு மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் கையிருப்பில் இல்லை என ஜனநாயக தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ஜனநாயக தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தின் சென்னை மாவட்ட அவசர செயற்குழு கூட்டம் ராயபுரத்தில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாநில தலைவர் மருத்துவர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை கொடுக்க முடியாமல் திணறி வருவதாக வேதனை தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் எண்ணிக்கை இல்லை என குற்றம் சாட்டிய அவர், தற்போதைய நிலையில் 20,000 அரசு மருத்துவர்கள் மட்டுமே இருப்பதாகவும், மேலும் 5,000 மருத்துவர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டால் மட்டுமே மருத்துவர்களுக்கு எவ்வித மன ரீதியிலான பாதிப்புகள் இல்லாமல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என தெரிவித்தார். கலைஞர் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையின் இயக்குநராக உள்ள பார்த்தசாரதி பணிக்காலம் முடிந்தும் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டு இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், இதேபோல் பணிக்காலம் முடிந்தும் மருத்துவர்கள் பணியில் அமர்த்தப்படும் தமிழக அரசின் நடவடிக்கையை கண்டித்து வருகின்ற 27ஆம் தேதி சென்னையில் உள்ள மருத்துவக் கல்லூரி இயக்குநர் அலுவலகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தார். ஒரே தேர்வு மையத்தில் 14 மாணவர்கள் 720 மதிப்பெண்களுக்கு 720 மதிப்பெண்கள் எடுத்திருப்பது ஒட்டுமொத்த நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிக்கு சான்று என்றும், இது மருத்துவம் படிக்க வேண்டும் என்று அயராது உழைத்த மாணவர்களுக்கு இழைத்த அநீதி என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அனைத்து பணிகளிலும் நிரந்தர பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும். அரசு மருத்துவமனையை நம்பி வருகின்ற மருத்துவர்கள், நோயாளிகள் இன்றைய சூழ்நிலையில் கொரோனாக்கு பிறகு நடுத்தர வர்க்க மக்கள் நிறைய பேர் வருவதனால் அதற்கேற்ப எங்களுடைய குறைக்கப்பட்ட மருத்துவர்கள் எண்ணிக்கையை GO3 4D மூலம் குறைக்கப்பட்ட மருத்துவ எண்ணிக்கையை உடனடியாக கூட்டி கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 500 பேராசிரியர்கள், 500 இணை பேராசிரியர் பதவிகள் குறைக்கப்பட்டன. அதனை மீண்டும் கொண்டு வந்து ஒவ்வொரு பழைய மருத்துவர்களிலும் 20-30 பேராசிரியர்களையும் இணை பேராசிரியர்களையும் பதவிகளை கொடுத்து ஏற்கனவே பணிக்காக காத்திருக்கும் தகுதியுள்ள NMC நாமஸ்படி தகுதியுள்ள மருத்துவர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றோம். தேவக்கோட்டை அருகே மது போதையில் பேருந்து ஓட்டி விபத்து ஏற்படுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையிலிருந்து நேற்று இரவு அரசு பேருந்து ஒன்று சென்னை புறப்பட்டது. இப்பேருந்தை தனபால் என்பவர் ஓட்டி வந்தார். இந்நிலையில் புறப்பட்ட சில நிமிடங்களில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் தேவக்கோட்டை அருகே சடையன்காடு பகுதியில் வந்து கொண்டிருந்த போது சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த கார் மீது அரசு பேருந்து பின்புறமாக மோதியது. கார் அப்பளம் போல் நொறுங்கியது. காரில் இருந்த நக்குல் மற்றும் அவரது தந்தை வெங்கடேசன், தாய் கவிதா ஆகிய 3 பேரும் காயங்களுடன் தப்பினர். தகவல் அறிந்த தேவக்கோட்டை காவல் நிலையத்தினர் சம்பவ இடம் வந்து காயமடைந்த 3வரையும் மீட்டு தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் தனபால் மது போதையில் இருந்தது தெரியவந்தது. அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்பு போலீசார் கைது செய்து மேல் விசாரணை செய்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.